சிவபெருமானிடத்திலே வரம் பெற்றிருக்கிறேன். நீங்க 20 சாவு வரக்கூடாது. சரி. பகலில் சாவு வரக்கூடாது. அப்புறம் மரம் செடி கொடி எது விழுந்தாலும் சிவபெருமானிடத்தில் வரம் பெற்றிருக்கிறேன். அப்புறம் எப்படி சாவு வர வேண்டும்? இந்த பூலகத்திலே சரி அக்கினியிலே பிறந்து அக்கினியிலே மாண்டு மடிந்து சரி மீண்டும் அவன் எழுந்து வர வேண்டும். ஆஹா அவனுடைய கரத்தாலையுடைய சாவு சரி நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கிறேன். நீங்க வாங்கிருக்கீங்க. எவனால நெருப்புல விழுந்தேன் வந்திருக்கேன். எப்படி வருவாங்க? செத்தே. ஆமா ஆமா ஆமா. என்ன? ஆமா. இந்த காமாசூரனுக்கு சாவு எப்போதுமே கிடையாது. இல்ல ஆண்களை கண்டு அடிச்சு மிதிச்சு கொள்ளுவேன். சரி. பெண்களை கண்டா முடியாதுங்க. உங்க வயசுல கூத்து கூட பார்க்க முடியாது. சத்தியமா சொல்றேன். செத்தே வருவேன். உங்க வயசுக்குள்ள நாடா பார்க்க மாட்டேன். நான் விடிய விடிய சிரிப்பேன். என்ன சிரிக்க முடியாதனால பாரதி பகவான் அனுபவப்படுத்த வேண்டும். சரி பாரதி பகவான் அனுபவப்படுத்த வேண்டும். அக்கினி அக்கினி பகவான் அனுபவப்படுத்த வேண்டும். சரி வாயு பகவான் என்னுடைய பேராமத்தை உச்சரிக்க வேண்டும். சரி எப்படி 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 எப்படி? காமாசூரன் வாழ்க வாழ்க காமாசூரன் வாழ்க வாழ்க கண்டபாபுரி நாட்டு அரிசி முடி வருகின்ற காமாசூரன் வாழ்க வாழ்க காமாசூரன் வாழ்க 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 என்று இன்னொரு சத்தம் போடு. கண்ணமாபுரி நாட்டை ஆளக்கூடிய காமாசூரன் வாழ்க 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 காமாசூரன் வாழ்க வாழ்க வாழ்க. நீங்க சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. அப்புறம் என்னவே கண்ணா சொல்ல முடியும். எனக்கு குருநாதர் நீங்க வாத்தியார் எப்படின்னா பிள்ளை அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு ஒருவன் இருக்கிறார். ஆறு யாரு? உங்களுக்கு ஆள் இருக்கா? மருக சொல்ற பார்த்தேன். அதான் நான் போன் பண்ண போன் பிஸியா இருக்குன்னு தெரியும். தெரியும் தெரியும். தம்பி நான் பூமியிலே பிறந்தவன். நீங்க பண்ணி மாதிரி முட்டி முட்டி வருவேன். நீங்க ஒன்னால முட்ட முடியுமா? முடியாது. முட்டின பக்க கிணறு பாட்டில் கிடக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. அதை மட்டும் சொல்லுறேன். முட்டிங்க முட்டும் போது பாட்டில் கிடக்குன்னு வச்சுக்க. அந்த பாட்டிலாலேயே செத்தே போயிருவீங்க. நான் சாகவே மாட்டேன். அந்த மாதிரி வேலைக்கு போய் சாகாத வர பெற்றவனா. சரி சரி கூப்பிடுறேன் பாரு. சீடா 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 சீடனே எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பட்டு வச்சோம். எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பட்டு வச்சோம். சீடர் வாழ்க. யாரா நீ? ஓ ஜாமானடா. ஓ ஜாமா உருவத்தை மெல்ல பின்னாடிக்காதீங்க. சிரிப்பா நெருப்புடா நெருங்குடா நெருப்புடா.
இன்னைக்கு தாங்க சத்தமே கேக்குது. பக்கத்தில பாம்பு. தம்பி டேய், எல்லாத்த மாதிரி இல்லை. இந்த காமாசூரன் அடியே ஒரு விதமா இருக்கும். வடங்க பாருங்க எச்சமா எச்சமா போல வாடான்னு கூப்பிடுறாங்க. போங்க எச்சமா போங்க போங்க. என்னது இது? நீ பார்த்து பார்த்து நெருப்புடா நெருப்புடா நெருக்குடா. ஊரெல்லாம் மழை பேச்சு தண்ணி. எஜமா அடிக்காதீங்க அடிக்காதீங்க கோச்சுக்குவேன். எஜமா அடிக்காதீங்க அழுமா அடிக்காதீங்க என்ன அடிக்காதீங்க அழுமா அழுமா பாவம். ராத்திரி 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா உனக்கு விளக்க மாத்தாடி கிடைக்கும். அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போனா அதான் கிடைக்கும். உங்களுக்கு காதல் பண்ண போகணும். சரி எஜமா இல்லை யாருக்கு தெரியுதா? எனக்கு மாசம் மாசம் இருபது சம்பளம் சம்பளம் சம்பளம். அதே சொல்லுங்க. தம்பி நத்தமா தம்பி நத்தம் வந்துருச்சா? நத்தம் கொட்டா மட்டி புழுதி வெட்டி. தம்பி சீடா, உனக்கு உணவு ஊட்டினாரே பூசாரி, ஒரு கூட்டி வைக்க. கூட்டி வர்றியா? நெருப்புடா நெருக்குடா. பக்கத்துல பாம்பு. ஏய், இன்னும் இறங்குன்னு வச்சுக்க, பாட கட்ட வேண்டியது. வாடா தூத்துக்குடி கொத்தனார். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு நெடுவி தானே கொடுத்த எங்க அங்கே நான் யாரு? யாரானே? எஜமா 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 கடவுள் கடவுள் கடவுள். போவியா மேட்டுப்பட்டி? வீட்டுல வந்து நாடகத்தை மாத்தி போட்டு இந்த காமாசூரனுக்கு 2 கண்ணு மட்டும் இல்லை, 4 புறங்களும் கண்ணு. இங்கு காமாசுரம் நடிக்கும்
மையப்பட்டி காந்திநகரை சேர்ந்த பழனிசாமி ஐயா அவர்களுக்கு, அருமை அப்பா அவர்களுக்கு, இங்கு கருப்பூரை சேர்ந்த அண்ணன் சக்தி அவர்கள் ரூபாய் 101 கொடுத்து கௌரவப்படுகின்றார்கள். கருப்பூரை சேர்ந்து என் அன்பு பரவாத கருப்பூர் பூசாரி அவர்கள், சக்திவேல் பூசாரி அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குள்ளார். அன்னவர் செய்யும் துணி சிறப்பாக வாழ வேண்டும். அழகுமலையானுடைய 18ஆம் மணி கருப்பனுடைய அருள் பெற்று, கொல்லிமலையானுடைய சின்ன கருப்பனுடைய அருள் பெற்று, அதனுடைய நோய் நொடி நம்மளை 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கொடுத்துகிறேன். உன்னை கெடுத்தவரே பூசாரி தான். கெடுக்கவரே பூசாரிதே. வண்டி வந்துச்சுல்ல, சாப்பிட்டு வண்டி நீயும் பூசாரி ரெண்டு இன்னொரு கை சாட பண்ணிக்கலாம். மலையை பார்த்தீங்கன்னா ஆள் வர்றாங்களா கை சாட இப்படி இப்படி. ஆனா வண்டிக்கு 10 பக்கத்திலேயே கழிச்சாட பண்ணுவீங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் பூசாரி கழிச்சாட பண்ணாரா? நீ பொழப்பியா? எல்லா மேடையிலையும் ஒண்ணு எப்படியாவது திருத்தி போடான்னு பாக்குறேன். முடியவே முடியாது. உனக்கு புத்தி சொல்றதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கு பாரு 4 பேர். என்ன முன்னாடி உட்கார்ந்துருக்க பாரு 4 பேர் புத்திமதி சொல்லுவதற்கு. சத்தமே கேட்கல, வேகமே அடிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாட்டிலே ஏன் உங்க பக்கம் வந்துருந்தா காமாசுரன் வாழ்க்கை. கந்தமாபுரம் நாட்டிலே காமாசுர ஒளியே, காமாசுர ஒளியே, காமாசுர ஒளியே. ப்ரோ ஓஸ் கப்ளிங் ப்ரோ வாழ்க. டேய் தம்பி, சொல்லுவா எனக்கு பச்சை கடை தலையில வந்துருச்சு. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. ஏய் நீ யாரு? யாரு நீ? என்னுடைய சிஷியனா? என்னுடைய சிஷியனா? நீ யாரா? உன்னைய சிஷியனா நான் வச்சேன்னு வச்சுக்க. இப்படி எல்லாம் பேச சொல்லி பூசாரி கொடுத்தாரு.
தம்பி நத்தம் வந்துருச்சா? பேசிடா கண்ணமாபுர நாட்டிலே காமாசுரனுடைய பேரமத்தை சுற்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். கண்ணமாபுர நாட்டிலே காமாசுரன் ஒளிங்க உங்க திசையை உங்க பேரை கண்டிப்பா எடுத்து டேய், இந்த இடத்துல நான் தான் ராஜா. ஆமா ஆமா என்ன காலையில ஒரு 3 பேர் தேவைப்படும். எங்க உன்னை மந்திரியை வச்ச நாடு விளங்க மாட்டேன். 3 பேர் தேவைப்படுமா? ஆமா. எதுக்கியா? டேய் 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 எனக்கு பேசுறா. நானூறு சிந்து நெசமாட்டோட பூந்து அட பாவி குலகார பயனே. அது இந்த மகமகன் சிரிக்கிற விதம் இருக்கிறா. சிரிப்புல புன்னகை சிரிக்கணும். நான் சிரிக்கவே இல்லை. பூவே மரியாதை என்னுடைய பேர் நாமத்தை சொல்லு. காமாசுர அழைக்க ஒளிய சத்தம் கேட்கல. நான் எப்போதுமே சாக மாட்டேன். நான் சாகணும்னு நினைச்சிருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து இருக்கணும். என்னைய அப்படி சர்வசீதமா போவாது. உங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு கடைசியில போவேன். என்ன ஏன்னா அவ்வளவு தர்மம் செய்றீங்க நாட்டுல. என்னுடைய நாட்டுல இவ்வளவு தர்மம் செய்ய ஐயா நம்ம செய்ய தர்மம் இங்க வாங்க. வாய் பகவான் அழைத்து வா. அழைத்து வர வாய் பகவானே சீக்கிரமாக வர வேண்டும். எடுத்து வருவேன். சிசியா நான் வாய் பகவானும். ஆமா நான் தான் வாய் பகவான். என்னுடைய சொல்லை கேட்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நான் சொல்லாமலே காத்தடிக்கப்பட. சரி, காத்து அடிக்காம இருந்த மக்கள் எல்லோருமே அப்படியே புளிக்கு இறந்து போய்விடார். அப்படியே ஆகட்டும். நான் ஒரு மணி தவிர மற்றவர்கள் யாரும் இந்த கண்ணபுர நாட்டிலே வாழவே வாழ வாழ அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். காமாசுரன் பாருங்க 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 பாருங்க. மன்னா காமாசுரன் மன்னா உங்கள் மந்திரி அவர்கள் ஒளிக சொல்ல சொல்றான். அவன் என்னுடைய நாமத்தை உச்சரித்து விட்டான். என்ன தெரியுமா? காமாசுரன் வாலிகன்னு சொல்லி உச்சத்து விட்டி. இல்லை அப்படி உனக்கே அனுப்பினான்.
சாதிக்கு காற்றடிக்க மாட்டேன். என்னுடைய உச்சகத்தை வாழ்கிறது. வாழ்க வாழ்க நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது வர்ண பகவான் அழைத்து வா. வர்ண பகவான் அழைத்துக் கொண்டு வாங்க. கொண்டு வா. மறுநாள் கூட ஒரு அடிவகை சாப்பிட்றேன். இங்கு காமாசமாக நடிக்கும் காந்திநகர் பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய பேரன் சத்யராஜ் அவர்கள் ரூபாய் 100 கொடுத்து கௌரவப்படுகின்றனர். எனது அன்பு பேரன் சத்யராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் பழிப்பாக்கப்படக்குள்ள அன்பு செய்யும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலமாக அன்பன் வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ஏன்டா கூப்பிட்ட? உனக்கு எதுமாண்ணா? அவர் பேர் என்ன? காமா ஆண்களை கண்டால் மண்டையால் அடிப்பதும் பெண்களை கண்டால் சிவனில சாகாரம் பெற்றவர். ஓ சாகாரம் விஷ்ணுவே தப்பிச்சுக்கா. யாரை கூட்டி வர சொன்னேன்? இல்லங்க புதுப்படி சின்னதுரா. கோலிகின்ற 210 நெருப்புடா நெருங்குடா ஓடைகின்ற 810 வர்ண பகவானா இன்னும் செத்து போயிடாத. நாடகத்துக்கு போட்டு காசை கொடுத்து இந்த தலையெழுத்து தேவையா? ஏண்டா என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? எங்க ஒன்னியுமே இல்லாமலே பக்கத்துல பாம்பு என்னுடைய உத்தரவில்லாமலே காத்தடிக்கப்படாது, மழையும் பெய்யப்படாது. என்ன எல்லாருமே இங்க பூலகத்தில் வாழ்ந்த மக்கள் தான் தண்ணி இல்லாமலே கஷ்டப்பட்டு
உங்க எத்தனை சொல்லுதா கேட்டியா? மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாதுங்கிறாரா? மழை பெய்யக்கூடாதா? மழை பெய்யாம இருந்தா எப்படி நாட்டுல செழிக்கும்? அவருக்கு அடிமையாயிட்டா மழை பொழிய முடியாது. மழை பெஞ்சாங்கன்னா நாட்டு மக்கள் செழிப்பா வாழ்வாங்கல்ல. மழை பெய்யணுமா இல்லையா? இவருக்கு அடிமையா போயிட்டு மழை பெய்யக்கூடாது, பெய்யாம இருக்க முடியுமா? மழை பெய்யல பெய்யும்டா. எனக்கு தெரியும். என்ன மல்லை கம்பெனி போகும்போது மெதுவா அடிக்காத, கோச்சுக்கோ கோச்சுக்கோ, மெதுவா அடிக்காத. ஒரு ஆளை பார்க்கறதா நாட்டு மக்களை பார்க்கறதா? டேய் டேய் வாடா மழை பெய்யணுமா வேண்டாமா? மழை பெய்யணுமா வேண்டாமா? எத்தனை சொல்லுறது கேட்கணுமா? சொல்லு. வாடா வா, இங்க வா, உனக்காக சொல்றேன், உனக்காக வேணா சொல்றேன். பாவமா இருக்குல்ல, உனக்காக சொல்றேன். என்ன சொல்லணும்? என்னடா சொல்லணும்? ஆண்டவா, மாயவரா மாயவரா, முருகப்பெருமானே முருகப்பெருமானே, நாடு பொண்ணக்கத்தி கிடைக்கணும். எஜமா அதைத்தான் சொல்ல சொன்னீங்களா? எஜமா எஜமா அதைத்தான் சொல்ல சொன்னீங்களா? இல்லைங்க, இப்ப சொல்லுங்க. நான் ஊருக்கு போகணும்னு சொன்னீங்களா? இப்ப சேர்ந்து தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகுமா? மசுர கூட கல்யாணம் ஆகும். நான் என்ன சொன்னேன்? காமாசுர வாழ்க, காமாசுர வாழ்க, காமாசுர ஒளிய, காமாசுர ஒளிய, வாழ்க, சாவடா, வாழ்க, 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 காமாசுர வாழ்க. காமாசுரர் வாழு. சிவபெருமானத்துக்கு சாகாத வரத்து பெற்றவர். அதனால அவர் சொன்னா கேட்கணும். சாகாத வரப்பட்டவரா, எறும்பு 84 ஜீவர்களுக்கு பணியக்கூடிய சிவபெருமானே, நான் வளர்த்த யாகத்தை மெய்மறந்து எருமைய காமாசுரன் வாழ்க, காமாசுரன் வாழ்க, காமாசுரன் வாழ்க. காமாசுரன் வாழ்க. வளைக்க அனைவரும் அடிமை தாங்களுக்கு உண்டம். சரி செட்டுவாங்க சட்டுவாரு. நீங்க கன்னியாகுமரி நாட்டிலே வாழ்கின்ற இசைக்கலைஞர் தானே? ஆகட்டும். என்னுடைய வேத வார்த்தை உச்சரித்து சரி, அதாவது வேத வார்த்தை சிறப்பாக இருக்க வேண்டும். இதுதான் மேல வாய்த்தீங்களா? யார் சொல்லி கொடுத்து அந்த மேல வார்த்தை? எல்லாரும் அடிமையாயிட்டாங்க. இன்னொரு ஆள் ஒன்று கொடுத்துருக்கிறேன். யாரா? நம்ம அரண்மனையில பரதநாட்டியம் ஓ பிள்ளை பொம்பளை நடக்கட்டா அழைத்தவர் யார் இங்கே? தம்பி பண்றாசு பிள்ளை இருக்கு. இதே பரதநாட்டிய பொண்ணு. ஆமா, எனக்கு மாசம் மாசம் விடுவாரு.
ஏய் பெருசா போடுவாரா, சின்னதா போடுவாரா? உனக்கு பெருசா இருந்தா சின்னதா இருக்கும். எனக்கு பெருசா தான் வேணும். அவனுக்கு பெருசா தான் இருக்கு. சின்னதெல்லாம் வேணாம். பரதநாட்டிய சிறப்பா இருக்காங்க. வசந்த முல்லை போல என்று அசைந்து நடப்பன புறாவே வசந்த முல்லை போல என்று அசைந்து நடப்பன புறாவே பாகலாகி அறிவாயோ வசந்த முல்லை போல என்று அசைந்து நடப்பன புறாவே நீங்க எங்க இருக்காங்க? உங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் உன்னை போட்டு மந்திரியாரே, ஏன் கட்ட பையன் சாந்திக்கு பேசுற? மந்திரியாரே. மந்திரி! என் நாட்டியா நல்லா இருந்ததான்னு கேளுங்க. எசமா இல்ல, இங்க நீ உட்காரு. எசமா எந்திரிக்க கூடாது. உட்காரு. உட்காரு எசமா. இங்க உட்காரு எசமா. நல்லா யாரை பார்த்து எங்க எஜமான் எந்திரிக்க சொல்றியா? அவர் எப்படி பண்ணாரு தெரியுமா? எப்படியா சொல்றது? சிவனிடம் சாகாவரப்பட்டவர். இவனுக்கு இறக்கவே மாட்டாரா? இருந்து போகவே மாட்டாரா? அவர் எந்திரிச்சா இருக்கிறாரு. இல்லைங்க, சாகவே மாட்டாரா? சாகவே மாட்டீங்க. இப்ப அவருக்கு போய் நம்ம எல்லாம் இருக்கோம்ல, அவருக்கு ஜாலியாச்சு. எசமா, அவருக்கு அவருக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? சரி சரி. அதனால ஆ. எங்க எஜமான் கேட்க மாலை மரியாதை எப்படி நம்ம செலுத்தணுமா இல்லையா? ஆமா. எங்க எஜமானுக்கு மாலை போடணும். ஆஹா. கழுத்துல போடு, கழுத்துல போடு. எச்சமா கழுத்துல போடு. ஆ. ஊருக்கார ஒரு ரூபா சில்லறை கொடுங்க. ஏய், ஏய், இருக்கு, இருக்கு. இது கட்ட உடம்புல. இல்ல இல்ல ஆ. எங்க எஜமானுக்கு மரியாதை காணிக்க காசு வைக்கணும்ல. ஆமா. சரி சரி. யாரா டீ போட்டு கொடுங்க. யாரா டீ போட்டு கொடுங்க, டீ போட்டு. இதோ அதுல இருக்கு பாரு. அது கொடுமா. எசமா, நீங்க கால் நிறுத்துங்க நல்லா. உங்களுக்கு மரியாதை சொல்லுங்களா? ஆமா, பதினடிக்கிறோமா? சொல்லுங்க மந்திரி. எங்க எசமா போய் இல்ல, அவருக்கு சாமியம் பெருசு. இல்லம்மா, அது ஆயுதம் பெருசு. ஆமா. எசமா, அப்படியே இருங்க, வாரேன். நீங்க எஜமான் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? மாலை மரியாதை. நீங்க பரதநாட்டியம் டாக்டர். உன் கையில முடி. எங்க எஜமான் நெத்தில வை. அஜிக்கிறேன். தங்கச்சியே வையே. பக்கத்துல போய் நான் போட்டுருவேன். நீ ஓட்டி நீ பாட்டு பக்கத்துல ஓட்டுனா அவர் விட மாட்டாரு. என்னத்த? கை பசு. எஜமான மரியாதை மட்டும் பாரு. ஆ. ஏம்மா, நம்ம எஜமானுக்கு மரியாதை கொடுக்கணும்ல? ஆமா. பாட்டி என்ன பாட்டு பாடுறது? சூப்பர் பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டை பாடு. என்னண்ணே பாட்டு பாடுறது? அண்ணே அண்ணே என்னண்ணே பாடுறது? முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறோம். பிள்ளையார் சொல்லி போடுங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டே பாடுறேன். ஆ, இப்ப பிள்ளையார் சொல்லி போடுறேன். போடுங்க. மரியாதை. ஆ. முந்தி முந்தி நாயகர் முருக சரஸ்வதியே முன்பிரண்டே
மெதுவா பேசுறேன். சுழி எப்படிதான் போடுவாங்க? அண்ணே நான் போடுற மாதிரி போடுறேன். அச்சமா இருக்கு, நான் போடுற மாதிரி நீ போடணும். அப்பவன கையில பகுன பெக்கோ, அப்பவன கையில பகுன பெக்கோ, என்ன பெற்ற அப்பா உன கையில பகுன பெக்கோ, அப்பவனுக்கு நம்ம வாச ஜகஜதிய வெள்ளக்கோ, அப்பவனுக்கு நம்ம வாச ஜகஜதிய வெள்ளக்கோ, அப்பவனுக்கு ஆலமுண்டு ஈசனுக்கு, அப்பா ஆலமுண்டு ஈசனுக்கு, அப்பவனுக்கு மூல மண்டில கண்ணுக்கு. உங்களுக்கு மறுவாடா மரியாதை மாட்டு அது யாரு மனுஷங்க அப்ப நீங்க சாகலே ஆள் வருது. தேவலோகத்திலே ஈசனுடைய மனைவி உமைவளுக்குல்ல. இந்த காசு எனக்கு இல்லையா ஏய் 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 கேளா கேள அவர் பணம் போச்சு அவர் சொல்லுங்க அறிவு வேணுமட. என்ன சொல்றேன்னு கேளுங்க. ஈசனுடைய மனைவி உமைவளுக்கு அல்ல. அவ கூட இது மாதிரி பரதநாட்டியம் ஆட மாட்டான். அவளை ஒரு சிறப்பு. டேய், எங்கே ஆலயங்கள் இருக்கிறது அதெல்லாம் இடிக்கணும். ஏய்! இங்க கேளுடா இந்த சொல்ல ஆனா அங்க புள்ள அட புள்ளைங்க நீ கேளுடா, எங்கெல்லாம் ஆலயம்